வணக்கம், நான் அதிதன் ரைட்டம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் சுதுமலை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே இன்றைக்கு பட்டிப்பொங்கல் மிகப்பெரிய அளவில் நடக்குது. அப்போ அதை தான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு நிற்கும். வாங்க, அது என்ன மாதிரி எப்படி நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். 4 கால்களும் நெருங்கிய சாமமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கண்கள் சூரிய சந்திரங்களாகவும் மகாவிஷ்ணுவாக இருக்கின்ற சீரத்திலும் பிரம்மா விஷ்ணு சுரூபங்களும் அனைத்து விதமான திக்பாலர்களும் அனைவருமே பசுவிலே குடிகொண்டிருக்கின்றார்கள். இந்த பசுவானது எம்பெருமானை இந்த கலியுகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மூலாலயத்தை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான பல வகையான பெருமை கொண்ட பசுவினுடைய அருள் எங்களுக்கு வருஷத்திலே இந்த பட்டிப்பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்விலே ஒன்று கூடி இருக்கின்றது. எங்களுடைய கலாச்சாரத்திலே பசு மாடு வளர்த்தல் மிகவும் முக்கியமானது ஒன்று. உலகிலே எந்த கலாச்சாரத்தை நீங்கள் பார்த்தாலும் அந்தந்த கலாச்சாரத்திற்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிராணி இருக்கும். தமிழர்களை பொறுத்த மட்டிலே பசுமாடு எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராக போற்றி பேணப்படுகின்ற ஒருவர். இதற்கு ஒரு சான்றாக ஒரு கதையினை நான் சொல்ல விரும்புகின்றேன். யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகள் ஒரு முறை நல்லூர் கோயிலடியிலே நிற்கும் பொழுது அக்காலத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதியும் அறிஞருமாகிய திரு ஜி பொன்னம்பலம் அவர்கள் சுவாமியிடம் ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, எங்களுடைய இனம் மிகுந்த துன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, இதற்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி சுவாமியிடம் கேட்டார். அதற்கு சுவாமி சொன்ன விடை என்னவென்றால், ஆலயங்கள் தோறும் கந்த புராணம் படிக்க வேண்டும், வீடுகள் தோறும் பசு வளர்க்க வேண்டும் என்று. இந்த பசு வளர்ப்பது என்பது எங்களுடைய மூதாதையருடைய வாழ்வில் ஒன்றாக இருந்தது. இந்த பசுவை வளர்ப்பதன் மூலம் பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய மூதாதையர் எல்லோரும் விவசாயிகளாகவே இருந்தார்கள். பசுவினுடைய ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய விவசாயத்திற்கு இன்றியமையாவது. பால் எங்களுக்கு தருகின்றது, பூஜை வழிபாட்டுக்கு தயிர் நெய் என எல்லாமே பசு எண்ணெய் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அதைவிட ஒரு மேலான காரியம் என்னவென்றால், ஒரு வீட்டிலே ஒரு பசுமாடு இருக்குமாக இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி வரும். என்னென்றால், ஒரு வாயில்லா பிராணி எங்களை நம்பி இருக்கின்றது, அதற்கு உணவளிக்க வேண்டும், அதனை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்று. மேலை தேச கலாச்சாரத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிள்ளைகளுக்கு செல்ல பிராணிகளை வாங்கி கொடுப்பார்கள், பெட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளை ஒரு நாய்க்குட்டியையோ ஒரு முயல் குட்டியையோ ஒரு கிளியையோ ஒரு தொட்டியில் ஒரு மீனை வளர்க்குமாக இருந்தால் நேரத்திற்கு நேரம் உணவளிக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், அதனை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியினை இந்த பிராணிகள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய கலாச்சாரத்திலே வீடுகளிலே எங்களுடைய மூதாதையர் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது பசுமாடு இருக்கும். பாடசாலையால் வந்தவுடன் மாட்டுக்கு தீனி போடுறது, வடித்து வைத்த கஞ்சி தண்ணியை நாங்கள் கொண்டே மாட்டுக்கு வைப்பது, அவிட்டு கட்டுவது, தண்ணி வைப்பது, சாணகம் அள்ளுவது, இது எல்லாம் எங்களுடைய ஒரு கடமையாக செய்தோம். அது எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவுகின்றது. ஆனால் இன்றைய தலைமுறையினர் என்னவென்றால், ஒரு வீட்டிலும் இப்படியான அருகிக் கொன்றே செல்கின்றது, இந்த பசு வளர்க்கின்றது. ஆனால் இந்த சுதுமலை முருகமூர்த்தி கோயில், அம்பாள் கோயில், இந்த சன்னிதானத்திலே நாங்கள் இந்த விழாவை எடுத்த நாள் தொடக்கம் இங்கு ஐயா அவர்கள் கூறினார்கள், இன்று 15வது வருடமாக இதனை செய்கின்றார்கள். நான் கடந்த 3 வருடங்களாக இதிலே கலந்து கொள்கின்றேன். இந்த பசுக்களின் தொகை கூடிக்கொண்டே போகின்றது. இன்று கூட நான் ஐயாவுடன் நேற்று சொன்னேன், ஐயா மழையாக இருக்கின்றது, என்ன மாதிரி அவர் அம்பாளுடைய முருகனுடைய கருணையால் ஏதோ வந்து சேரும், நாங்கள் செய்வோம் என்றார். எல்லா வருடங்களையும் விட இன்று மிகவும் சிறப்பாக இருப்பதை என்று இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த பசுவை காளைகளை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி,
எங்களுடைய மண் சிறக்க வேண்டும், எங்களுடைய பாரம்பரியம் சிறக்க வேண்டும். இந்த பாரம்பரியத்தை நல்ல முறையிலே பேணி வழிநடத்துகின்ற முருகமூர்த்தி கோயில் அந்தணர்கள், நிர்வாக சபையினர் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி, இந்த விழாவினை வந்த ஐயா அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்தில் இவ்வளவு பசுக்களை பார்ப்பதே ஒரு புண்ணிய காரியம். எனவே அன்பான உள்ளங்களே, உங்கள் எல்லோருக்கும் கோமாதாவினுடைய ஆசைகள் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களோட மாட்டின் இனம் என்ன இனம்? இது புருஷன். மற்றது ஐஷா. மற்றது ஜேசி. மூன்றும் மூன்று இனம். மூன்று இனத்தை கொண்டு வந்திருக்கு. எங்க இருந்து பண்ணீங்க? இது கண்டியில பண்ண. இது பெருசு. மற்றது இது எங்கட மாடு வந்த கண்டி. மாடு சரி. எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க மாடு? இப்போ 2 வருஷம். 2 வருஷம் வளர்க்குறீங்க. இந்த மாடு என்ன உங்களோட பரம்பரை நிற்குதா இல்லை அடியில் பண்ணீங்க? நாங்கள் இது சின்ன படத்துக்காண்டி தான் பண்ணீங்க. சின்ன படத்தை தான் பண்ணீங்க. எவ்வளோ அது பண்ணீங்க? இது 4,25. 4,25,000 பண்ணிருக்கிறீங்க. எத்தனை வருஷத்துக்கு பண்ணீங்க? வண்டி இப்போ இந்த தெப்பங்களோட 2 வருஷம். இந்த தெப்பங்களோட 2 வருஷம். அதுக்கு முதல் வளர்த்துருக்கீங்க? இல்லை இல்லை, அது அங்கே இது கண்டியில இருந்து கொண்டு வந்தா பால் மாட்டோட சீத். இப்படி இதே இப்படி பெருமன் சைஸோட கீரி மேலே நின்று இல்லை மாடு? அது இன வழியா இல்லை இது வேறு? அது இந்த இனம் போற, அந்த இனம் போற. அது பேர். இது சும்மா வெயிட் அண்ட் பார்த்து எத்தனை இல்லை வெயிட் வரும்? இது இப்போ குறைஞ்சது இப்போ ராத்தல் கணக்கு பார்த்தாலும் ஒரு 750 ராத்தல். 750 வரும். 750 ராத்தல். சும்மா நான் நார்மலாக பார்த்துக்கிட்டேன். மாடு வளர்ப்பில் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு? நாங்கள் சின்ன 10 வயதில் அம்மா அப்பாவோட இருக்கிற வளர்த்தினாங்க. வளர்த்துறீங்க. இப்போ 25 வருஷம் இப்போ நாங்கள் வளர்க்க வலிங்க. இப்போ 25 வருஷமா வளர்க்குறீங்க. இது இந்த இனத்திலே இது ஒன்று தான் நிக்கல வரும் இன்னைக்கு? 5 நிற்கும். ஒரு நிற்கும். ஐசா, ஒரு ஜேசி. மற்ற வீட்டே மாதிரி 3 நிற்க இன்னும். இந்த இனம் எல்லாம் கூட எத்தனை மாடு கொண்டு வந்துருங்க? இப்போ 3 கொண்டு வந்தேன். எங்கே இருக்கிற நீங்கள்? சங்குவேல். இங்கே 3 கொண்டு வந்துருக்கிறீங்க. 25 வருஷமா மாடு வளர்த்து அனுபவம் இருக்கு. பசு மாடுகள் நிற்க இல்லை நாமன் மட்டும்தான்? நாமன் மட்டும்தான் வளர்க்குறீங்க. எங்கெங்க விற்பனை பண்ணியிருக்கிறீங்க? எங்கெங்க விற்பனை செய்திருக்கிறீங்க? மாடு விற்பனை பண்ணியிருக்கீங்களா? மாடுகள் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் பிடிக்க வலிக்கடை தான் கொடுக்குறது. அப்போ வளர்க்குறதுக்கு இனம் எடுக்கிறதுக்கு கொண்டு வர வேக்கடை தான் கொண்டு வரேன். இதில் வந்து நிற்கிறதுக்கு உங்களோட மனம் சைஸ் போல இருக்கு. சைஸும் இனம் கூடங்கிறதா இல்லையா? இனம் கூட என்ன சொல்லிக்கணும். அதான் பார்க்க தெரியுது. இது இன்னும் நிற்குதோ அது நான் கொண்டு வரல. நிற்கிது அது நிற்கிது பெருசு. நாங்கள் எல்லாம் கொண்டு வரலாம். எல்லாம் கொண்டு வரல. நீங்கள் கொண்டு வரையிலையோ? எல்லாரும் சொல்ற வெஞ்செல்லாம் கொண்டு வாங்க. நாங்கள் இந்த வருஷம் தான் கொண்டு வந்தோம். இந்த வருஷம் தான் கொண்டு வந்துருக்கீங்களா? ஓகே, நன்றி. நாங்கள் மாடு வளர்க்கறதால எங்களுக்கு கடவுள் வயல் இருக்கிறபடியா செய்கிறோம். மாடு வளர்க்கு மற்றபடி சும்மா மாடுகள் வளர்க்கல. தீவனங்கள் என்ன தீவனங்கள் கொடுக்குறோம்? இவைக்கு எங்களுக்கு இப்போ தவிடுகள் அந்த சீக்கால் அது பல வளர்க்கிறபடியா அதில் வைக்கிறது. நாங்கள் தவிடும் மேட்ச் தான் வைக்கிறோம். உளுத்தங்குடியில் அது ஒன்று வைக்கிறேன். தவிடும் மேட்ச் உளுத்தங்குடி அதில் வச்சா மாடு பாயா. அந்த பிரச்சனைக்காண்டி தான் தவிடுகள் மேட்ச் தான் வைக்கிறோம். சரி சரி. வேண்டும் அண்ணா புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவனம் அதில் ஒரு புல்லா
பயப்பட காட்டு பிடிச்சிக்கிறானே பயப்பட காட்டு அப்படி காட்டு பயப்பட வளர்க்குறீங்க பயத்துல நிக்கிறீங்க தயாபரன், நிசாந்தினி, கண்ணன், பசுக்கடை உரிமையாளர்களுக்கு அரிசி வழங்கப்படுகின்றது. பெயர் வாசிக்கக்கூடிய அந்த வரிசையில வாங்கும். கண்ணன், அடுத்தது வெள்ளை, ஆனந்தராசா, சுபாஸ்கரன், சஞ்சய், சஞ்சய் அடுத்தது கிஷன், அடுத்தது சுப்பிரமணியம், சாந்தன். உங்களோட பேரை சொல்லி போட்டு அரிசி வாங்கிட்டு போங்க, நம்ம குழப்பம் வரக்கூடாது. சாந்தன், அடுத்தது நந்தரூபன், நந்தரூபன், நந்தோபனுக்கு அடுத்தது சத்யா, அடுத்தது சுரேஷ், சத்யா, சுரேஷ், கபிலாஸ், பிரசாந்தன், பிரசாந்தனுக்கு அடுத்தது ராசலிங்கம். பேர் கூட வாங்கோ. ராசலிங்கத்துக்கு அடுத்தது பவா, பாவா, அடுத்தது ஜெகன், ஜெகனுக்கு அடுத்தது ரிதிஷ், ரிதிஷுக்கு அடுத்தது அருள், ரிதிஷுக்கு அடுத்தது அருள், ராசலிங்கமா, ராசலிங்கமா, ஐயா ராசலிங்கம் கொடுத்துருங்க. ரிதிஷிட்ட கொடுங்க. அருள், அடுத்தது சக்தன், சக்தனுக்கு அடுத்தது ராசேந்திரம், ராசேந்திரம் அடுத்தது குகன், குகன் கடையன்னு போட்டிருக்கு. அடுத்தது லோட்டியன் போட்டிருக்கு. அடுத்தது சுதர்சினி, பெயர் கூப்பிட்டா மட்டும் வாங்கோ. சாக்ஷன். அடுத்தது பிரவீன், அடுத்தது துரை, துரை துரையா, துரைக்கு அடுத்தது முருகையா, முருகையா அடுத்தது